வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஓய்வூதிய பணப்பலன்கள் தாமதத்திற்கு 6% வட்டி வழங்க வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. இது அனைத்து அரசு ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு தீர்ப்பாக வந்திருக்கிறது. வாங்க பார்க்கலாம். ஓய்வூதிய பணப்பலன்கள் வழங்க காலதாமதம் ஏற்பட்டால் காலதாமதமான மாதத்திற்கான வட்டியை வழங்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருணகிரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: நான் 1977 இருந்து சுகாதாரத்துறையில் தொழில்நுட்ப உதவியாளராக பணியாற்றி மே 2016 பணி ஓய்வு பெற்றேன். பின்னர் அரசிடமிருந்து தனக்கு வரவேண்டிய ஓய்வூதியம் மற்றும் பிற பணப்பலன்கள் தரப்படவில்லை. இந்நிலையில் தனக்கு வரவேண்டிய பணப்பலன்களை வழங்க கோரி 2017 ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தேன். அந்த மனு விசாரணை செய்த உயர்நீதிமன்றம் உடனடியாக பணப்பலன்கள் வழங்க உத்தரவு பிறப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் 2018 ஆண்டு பணப்பலன்கள் வழங்கப்பட்டது. ஆனால் 20 மாத காலதாமதம் செய்து எனக்கு வரவேண்டிய பணப்பலன்கள் வழங்கப்பட்டது. எனவே அந்த 20 மாதத்திற்கான வட்டியையும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி எம்.எஸ். ரமேஷ் மற்றும் மரியா கிலாட் ஆகியோர் முன்பு செவ்வாய் என்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் சங்கர ராமசுப்பிரமணியன் ஆஜரானார். மனுவை விசாரணை செய்து நீதிபதிகள் பிறப்பித்துள்ள உத்தரவில் மனுதாரருக்கு வழங்கிய ஓய்வூதிய பணப்பலன்கள் காலதாமதத்திற்கான 6% வட்டியை 4 வாரங்களுக்குள் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர். இதே போன்ற எம்ஆர்பி மற்றும் டிஎன்எஸ்டிசி அரசு வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள, அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.